Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 5 minutes நான் சோக் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்ல நார்மல் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிடுங்க. so that அந்த ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். once தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து 500 grams பன்னீர் எடுத்திருக்கேன். இதை க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes மேரினேட் பண்ணி வைக்கிறேன். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பன்னீர் பீசஸ் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 1 கப் கேரட், 1 கப் கேபேஜ், 1 கப் பீன்ஸ் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்கிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80 to 90% குக் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் வினிகர், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ரைஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரைஸ் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.